ஒரு எம்ஜிஆர் பாட்டை ஒன்று சொல்லிட்டு நான் இதை என்னோட கருத்தை சொல்கிறேன். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலேன்ற ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது நீங்கள் இந்த 22 லாங்குவேஜை நீங்கள் எப்படி இந்த மத்திய அரசாங்கம் கட்டமைக்கும்ன்ற நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் தெலுங்கு 4 பேர், தமிழ் 2 பேர், அப்படிலாம் இதை தானே இங்கே சொன்னாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு கூட சிதம்பரம் ரொம்ப பெருசாக கேள்வி கேட்டார். அந்த அந்த காய்கறிக்கார அம்மா 10 ரூபாய்க்கு என்ன பண்ணும், அங்கே பாசிங் மிஷின் இருக்குமா, அங்கே இது இருக்குமா, அங்கே அது இருக்குமான்னு. இன்னைக்கு உலகத்திலேயே ஹையஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் தான் சாத்தியப்பட்டு இருக்கோம். ஒரு பூக்கார அம்மா கூட ஒரு வியாபாரம் செய்வதற்கான வேலையை நாம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த பள்ளி விஷயத்தில் ஒரு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. அது ரொம்ப ஈஸியஸ்ட் விஷயம். எனக்கு என்ன தெரியுமா, ஒன்று சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க வேளச்சேரி. யாருதுன்னா எனக்கு தெரியாதுங்க, சும்மா சொல்கிறேன். சன்ஷைன் ஸ்கூல் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. அங்கே தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதே மாதிரி 6th-லேருந்து 8th வரைக்கும் தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் இருக்குங்க. அப்போது நம்ம ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுக்கான என்ன கொள்கையோ ஹிந்தின்னு சுருக்குறீங்க. இங்க ஹிந்தின்னு வாயில நீங்க திணிக்கிறீங்க. எப்படி மக்கள் கிட்ட நீங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு திணிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்க பெரும்பாலானவர்கள் உட்கார்ந்து நாங்க ஹிந்தியை தான் சொல்றோம் நீங்க டிசைட் பண்றீங்க. அங்க சொல்வது 22 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அதை அந்த மாணவன் எடுக்கலான்னு தான் சொல்றாங்களே தவிர அது ஹிந்தி நீங்க சொல்றீங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம், உங்களெல்லாம் எரிச்சல் இங்க ஹிந்தியை தடுப்பவர்கள் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக ஹிந்தி கத்துக்கொள்ளும் மாநிலம் தமிழ்நாடு. ஏன் பணம் கொடுத்து கத்துக்கொள்ளணும்? நீங்க ஃப்ரீயா ஹிந்தி கத்துக்கூடாது. நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அது எப்படி நீங்க ஃப்ரீயா கத்துப்பீங்க? அதுதான் அண்ணா மினிஸ்டருங்க, அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துனா அவங்க சொன்னா அவருக்கு கோவம் வருது. ஆனா செய்வது அதுதானே. நீங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாத்துலயும் நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு கிராமம் கொஞ்சம் நான் பேசுறேன், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பர்சனலா வராதீங்க. இல்ல நான் பர்சனலா கருத்து வளம் இருந்தால், அது எப்படி தத்துவார்த்த வளம் இருந்தால் நீங்க அத கொஞ்சம் இருங்க. திமுக காரங்க பிஜேபி காரங்க கொஞ்சம் இருங்க. விவாதத்துக்கு வரக்கூட திமுக பேசுறீங்க. நீங்க வியாபாரத்தை தனியா பேசுறீங்க. இது கொள்கை. பசுமாடு விக்கிறவங்க படிப்பு உங்களுக்கு வியாபாரமா? படிப்பு உங்களுக்கு வியாபாரமா?